நேரம் இப்பொழுது 12:31 சனிக்கிழமைக்கான நேரடி ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம். மதிய வேளை 3 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கின்றது. முகில் கூட்டத்துடன் நிறைந்த ஒரு நாளாக இன்று டொரண்டோ பட்டணம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே நாங்கள் குறிப்பிட்ட விதமாக கலந்துரையாடல் பகுதிக்கு நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றோம். இன்று கலையத்திலே எங்களோடு இணைந்திருப்பது கிருபை சுவிசேஷ திருச்சபையின் போதகர் நாவை மனோகரன் ஐயா அவர்கள் எங்களோடு இந்த கலந்துரையாடலிலே உரையாடலிலே இணைந்திருக்கின்றார். நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு எதிர்பாராத விதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது கர்த்தருடைய வந்தது என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நான் ஒரு விடயமாக பேசின போது எனது இருதயத்திலே வந்துதித்த ஒரு காரியத்தை மக்களுக்கு முன்பதாக நாங்கள் முன்வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வேதாமத்து கூட நாங்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியங்கள் அதை மக்கள் முன்பாக வைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலுக்கு இணங்க அவரும் அதை ஒத்துக்கொண்டபடியால் நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். பரிசுத்த வேதாமத்தில் வாழ்த்துக்கள். ஆமாம், வாழ்த்துக்கள் எப்படி இந்த நாட்களிலே இருக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்த்துக்களை எங்கெங்கெல்லாம் தெரிவித்திருக்கின்றார், யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கின்றார் என்பதை வேதாமத்திலிருந்து பார்க்க இருக்கின்றோம் இந்த நேரத்திலே. அது மாத்திரமல்ல, எல்லா மக்களிடம், அதாவது எல்லா கலாச்சார இனங்களும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள். அவைகள் இன்னுமாக மக்களிடம் அன்பின் அடையாளமாகவும் அன்பின் ஆரம்பமாகவும் நடைமுறையில் இருந்து வருகின்றது. தமிழ் மக்களாகிய முதலில் நாம் காணும் பேசும் மக்களோடு வணக்கம் கூறி வாழ்த்துகின்றோம். அது எங்களுக்கு தெரியும். அதே விதமாக கிறிஸ்தவர்களும், அதாவது கிறிஸ்தவர்களாகிய தமிழ் மக்களாகிய நாங்களும் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு உள்ளான பரிசுத்தவான்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் என்ற அந்த வேதாமத்தின் அடிப்படையிலே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நல்லது. இந்த நேரத்திலே நாங்கள் இந்த வாழ்த்துக்கள் எப்படி இந்த நாட்களிலே அமைகின்றது, நாங்கள் எப்படிப்பட்ட முறையிலே வாழ்த்துகின்றோம். நீங்கள் கடந்த சில வாரங்களாக எமது வானொலியிலே பார்த்திருப்பீர்கள். நாங்கள் வணக்கம் சொல்லி தேவ சமாதானம் உண்டாவதாக என்று நாங்கள் கூறும்போது மற்ற நண்பர்களும், அதாவது நேயர்களும் அன்பான விசுவாசிகளும் மீண்டுமாக அவர்கள் தேவ சமாதானம் உங்களோடும் இருப்பதாக என்று கூறி முடிப்பதும் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்துக்களை உங்களுக்கு தெரிவித்திருக்கும். ஆனாலும் அதை பற்றி ஒரு தரம் நீங்கள் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கக்கூடும். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி அதுக்கு ஒரு விளக்கமாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த நேரத்திலே நான் அருமைக்குரிய போதரை இந்த இடத்திலே அறிமுகப்படுத்துகின்றேன். எங்களுக்கு இது 2வது அடையாக இந்த கலையத்துக்கு வந்திருக்கின்றார் அருமைக்குரிய போதர் நாவை மனோகரன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் அன்பான சகோதரன் வின்சன் அவர்களே, நேயர்களே. நம்முடைய பிதமாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஷாலோம். மீண்டுமாக நாங்கள் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு முன்பு இந்த கலையத்திலே ஒரு குடிசையாக கூடியிருந்தோம். அந்த இடத்துக்கும் இப்பொழுது நீங்கள் பார்க்கிற இடத்திற்கும் என்ன வித்தியாசத்தை காண்கிறீர்கள்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே என்ன சொல்லுகிறார்? அதாவது மனுஷமாக இல்லை, தேவன் உங்களுக்கு என்ன பேசுகின்றார் என்பதை பற்றி ஒரு சில நிமிடம் சொல்லுங்கள். இந்த கலையத்துக்கு, அதாவது கண் காணாத மக்கள், எங்களை கூடி காணாத மக்கள் எங்களோட ஊழியர்களாக பணகாலமாக இருக்கிறார்கள். இந்த ஸ்டூடியோவை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது, நாங்கள் எப்படி இருந்தோம்னு தெரியாது, இப்போ எப்படி இருக்கிறோம்னு தெரியாது. நீங்கள் தேவதாசன், நீங்கள் சில வார்த்தைகளை கூறிக்கொள்ளுங்கள். முதல் தடவை வந்தபோது குடில் வீட்டில் குடிசை இருந்தது போல், இப்பொழுது 2வது தடவை வந்தபோது மாளிகைக்கு நான் வந்திருக்கிறது போல் காட்சி அளிக்கிறது. ஆமென். கர்த்தரால் வந்தது என்றுதான் நாங்கள் அதை விசுவாசிக்கின்றோம். குடிலில் இருந்த போதும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்தீர்கள், மாளிகையில் இருக்கின்ற போதும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறீர்கள். ஆக எப்போதும் என் நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்கென்று நாம் வாழவும், ஒவ்வொரு காரியத்தை பேசவும், சிந்திக்கவும், செய்யவும் எங்களை அர்ப்பணிப்பது மிகவும் நல்லது. அதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். ஆமென். எல்லா கணந்துதியையும் என் தேவனாய கர்த்தருக்கே கொடுக்கிறேன். நாங்கள் இன்று கூடியிருப்பது, உங்களுக்கு நான் ஏற்கனவே உங்களோடு பேசிக்கொண்ட சில விவரங்கள், அதுக்கு நான் கற்றுக்கொண்ட பாடங்கள்,
இந்த பாடங்களை நாங்கள் மாத்திரம் குறுகிய வட்டத்திலே கற்றுக்கொள்ளாதபடியும் அல்லது இதை பற்றிய அறியாத மக்கள், அறிந்திருந்த மக்களுக்கு தெரிந்திருந்தால் கூட அது அறியாத மக்கள், தெரியாத மக்களுக்கு அதை தெரியப்படுத்தும் மூலமாகவும் இந்த இடத்துல கூடியிருக்கின்றோம். அதாவது வாழ்த்துக்கள். நாங்கள் எப்படி வாழ்த்துகின்றோம்? வானொலியிலே நாங்கள் நேரில் வரும்போது நாங்கள் வணக்கம் சூரி வாழ்த்துகின்றோம். பின்பதாக மக்கள் பிரைஸ் த லார்ட் என்று சொல்லி எங்களோடு பேசுகின்றார்கள். அது யதார்த்தமாக அந்நிய கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களிலே ஒருவர் சந்திக்கும் போது கூறிக்கொள்கிறார்கள். நல்லது தான். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கேள்வி, உண்மையிலே அந்த வாழ்த்துக்கள் அப்படி வேதாமத்தில் அமைந்திருக்கின்றதா அல்லது அது மறுபடி வேறு விதமாக இப்படி பிரைஸ் த லார்ட் என்று சொல்கிறார்களா? பிரைஸ் த லார்ட் என்றதுக்கான அர்த்தங்கள் என்ன? வேதாமத்தில் வாழ்த்துக்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்த்துக்கள் அந்த இடத்துல சொல்லியிருக்கின்றார்? எப்படி கலாச்சாரத்துக்கு ஏற்ற விதமாக நாங்கள் தமிழிலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளலாம் என்றால் தமிழ் ஆராதிக்கின்றோம். தமிழிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் பேசும்போது மக்களை, கிறிஸ்தவ மக்களை சந்திக்கும் போது பிரைஸ் த லார்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றோம். அது உகந்ததனவா? நன்மைதான். பிரைஸ் த லார்ட் என்பது கர்த்தரை துதிப்பது, மகிமைப்படுத்துது. ஆனாலும் அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் சந்திப்பதற்கு ஏற்ற அந்த அடையாளம், அதாவது முதலாக ஒருவரை காலையில் சந்திப்பதும் அல்லது தொலைபேசி அழைத்து நாங்கள் சொல்வதும் அது உகந்ததாக இருக்கின்றதா? அதை பற்றி சில குறிப்புகளை ஆராய இருக்கின்றோம். அதுக்கு நீங்கள் சில விளக்கங்களை வேதாமத்திலே தருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் நேயர்கள் இதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு கேள்விகள் கொடுக்கப்பட்ட நேரங்களிலே நீங்கள் உங்களுக்கு மனதாக இருந்தால் நீங்கள் அழைக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக இந்த பகுதியை நீங்கள் கேளுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய ஆவலோடு இருக்கின்றோம். உங்களுக்கு தெரிந்தவர்கள் சில நேரம் எங்களுக்கு தெரியாதவர்களாக இருக்கலாம். அதை குறித்து நீங்கள் எங்களோடு பேசிக்கொள்ளுங்கள். முதலாவதாக அருமைக்குரிய போதரை நான் இந்த இடத்துல கேட்கிறேன். வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்கள் அதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் எப்படி தமிழ் கலாச்சாரப்படி நாங்கள் வாழ்த்துகின்றோம்? வணக்கம் என்று நாங்கள் சொல்லி நாங்கள் வாழ்ந்த நாங்கள் கிறிஸ்தவர்கள் மக்களாக, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் சந்திக்கும் போது பிரைஸ் த லார்ட் என்று சொல்லுகின்றோம். இது எப்படி இருக்கின்றது? மற்றவர்களுக்கு இது எப்படி அது சரியான முறையில் இருக்கின்றதா அல்லது நாங்கள் ஏதாவது மறுபடி வார்த்தைகளை பிரயோகிக்கின்றோமா ஆங்கிலத்தில்? கேள்வியை சுருக்கி கொண்டால் நாம் எப்படி வாழ்த்துவது? பிரைஸ் த லார்ட் என்று ஒருவரை காணுகின்ற போது அல்லது தொலைபேசியில் பேசுகின்ற போது பிரைஸ் த லார்ட் என்று சொல்லி வாழ்த்துவது வரவேற்கத்தக்கதா, வேதாகம ரீதியானதா என்பதை கேள்வியாக இருக்கிறது என்று நான் எடுத்துக்கொள்கின்றேன். அப்படித்தானே? கலாச்சாரத்தின்படி வாழ்த்துவது வரவேற்கத்தக்கது. ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு மக்களும் ஒருவரை சந்திக்கிற போது வாழ்த்துவார்கள். தங்களுடைய பாசையிலே, கலாச்சாரத்தின் பின்னணியிலே வாழ்த்துவார்கள். அதே வேளையில் பரிசுத்த வேதாகமத்தின் கலாச்சாரத்தின்படி, பரிசுத்த வேதாகமத்தின் முறைமையின்படியும் ஒருவரை வாழ்த்துவது வரவேற்கத்தக்கது என்று பார்க்கின்றோம். ஏனெனில் தேவனுடைய சபையில் இருந்தவர்கள், பரிசுத்தவான்கள் ஒருவரை காணுகின்ற போது வாழ்த்துகின்றார்கள்.